நேற்று மிக முக்கியமாக ஒரு செய்தியை சந்தோஷ் குறிப்பிட்டிருக்காரு அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு. தமிழ்நாட்டில் அடைக்கலமாக தமிழ்நாட்டிலிருந்து வேலை செய்து கொடுத்த தமிழீழ விடுதலை புலிகளின் போராளிகளை அவர் காட்டி கொடுத்தார் என்று. அதுக்கு சிரஞ்சீவி மாஸ்டர் ஒரு பெயரை பயன்படுத்தி இருக்கிறார். அவர் எனக்கு நன்கு தெரிந்தவர். அவரின் வழக்கறிஞர் நான் என்ற முறையில் சொல்கிறேன், அவரை காட்டி கொடுத்தவரே சீமான் தான். ஏனென்றால் ஒன்று ஈழத்தை காட்டி கொடுத்தது, ஈழ ஆதரவாளராக இங்கே இருக்கிற போராளிகளை இவர்கள் என்று எல்லோருக்கும் காட்டி கொடுத்து இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்த செய்தவர். அதற்கு பின்பு ஏற்பட்ட அரசியல் எழுச்சியை ஒரு தேசிய இனத்தின் உரிமையாக பார்க்கப்பட வேண்டியது, குறிப்பாக தமிழ் சமூகம் தமிழர் உரிமை என்று பேசியதை ஒரு தெலுங்கு எதிர்ப்பாக, ஒரு கன்னட எதிர்ப்பாக மாற்றி இந்திய அரசியலோடு டெல்லி அரசோடு ஒரு மாநில சுயாட்சி பேசுகிற இந்த மண்ணில் ஈழம் குறித்து பேசியவர்களை, நீ பெரியாரிஸ்டா, நீ தெலுங்கா, நீ கன்னடனா பேசாத, நீ திராவிட இயக்கமா பேசாத, நீ யார் பேசுறதுக்குன்னு தான் மட்டுமே என்று இந்த ஊரில் சொல்லுவாங்கல்ல, திருட சீமான் சொல்ல பழமொழி தான், திருடன் திருடிட்டு திருடன் கத்திட்டு போற மாதிரி காட்டி கொடுத்துட்டு ஈழம் குறித்து பேசாமல் எல்லா துரோகத்தையும் செஞ்சுட்டு நான் இன உரிமைக்கு பேசுறேன்னு சொல்லி பேசி 15 ஆண்டு காலத்தில் அந்த இனத்திற்காக எதையும் செய்யாமல் தமிழீழத்தை கொச்சைப்படுத்தி தமிழீழ ஆதரவை மட்டுப்படுத்தி தமிழீழ ஆதரவு போராட்டத்தை முனைமலங்க செய்து தமிழீழம் குறித்து பேசியவர்களை வந்தேறி துரோகி என்று குற்றச்சாட்டு வைத்து இன்று அவர் நிலை என்ன இருக்கிறது என்றால் ஒரு RSS உடைய கைக்குலியாக வந்திருக்கிறது. ஒரு படத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இது இன்னைக்கு திருவாளர் சீமான் வைத்திருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். திருவாளர் சீமான் வைத்திருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அவருடைய பர்சனல் நம்பர் தான் காட்டுங்க. நேற்று இரவு மதிய மயக்கத்தில் உற்சாக பானத்தில் கல்லு குடிச்சு தெருக்கு வாடா, கல்லு குடிச்சு எவன் கேட்டால் திமுலா நடடா, சோழரை உயர்த்துடா, சமூக ஒழுக்கக்கேடான்னு பேசுகிற சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவென்றால், சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானது என்று. யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும், தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் பட்டம் பட முடியுங்கிற நிலையை மாற்றி சமஸ்கிருதத்தில்தான் தமிழ் பிறந்தது என்று ஒரு கோட்பாடு சொல்லிய போது தமிழ் தனித்த மொழி என்று அரசியல் களத்தில் பண்பாட்டு களத்தில் வென்று காட்டியவர் தந்தை பெரியார். தமிழ் என்கிற பிரைடு இருக்கிறால் தமிழர் என்று சொல்லுவோம் என்று இருக்கிறோம் என்றால் அன்று தந்தை பெரியார் விதைத்த தமிழர் விதையை சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு பெரிது என்று சீமான் பேசுகிறார் என்றால் அவர் RSSஐ விட ஆபத்தானவர். RSSின் கைக்கூலியாக மட்டுமல்ல, இந்திய அரசியலில் தமிழ்நாடு தமிழர் உரிமை, ஈழ அரசியலில் தேசிய உரிமை அத்தனையும் காட்டி கொடுக்கிற ஆளாக இருக்கிறார். இவர் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். இவரை போன்று எண்ணிடங்காத பேர் வெளியே வந்திருக்காங்க. எங்களை போன்ற இளைஞர்களுடைய அரசியலை, அறிவை சுரண்டி, பொருளாதாரத்தை சுரண்டி, உழைப்பை சுரண்டி இன்னைக்கு பல இளைஞர்கள் இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் சரி என்று நம்புகிறார்கள். எத்தனை கதைகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.